ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்று நம்முடன் ஸ்ரீ பாலாஜி சுவாமி இணைந்திருக்கிறார். இவர் வேதங்களை கற்றுக்கொண்டு இன்னும் கற்றுக்கொண்டு ஒரு மாணவனாக இருக்கிறார். திரு தேவநாதன் சுவாமி அவர்களிடம் 4000 திவ்ய பிரபந்தங்களை கற்றவர். கோயம்புத்தூர் சீனிவாச சர்மா அவர்களிடம் யஜுர்வேதம் கற்றவர். பெரியோர்களிடம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் காலக்ஷேபம் செய்து கொண்டிருக்கிறார். அடியனை போல அவரும் ஒரு மாணவர். நாங்கள்லாம் மாணவர்களாகவே இருக்க ஆசைப்படுறவர்கள். நிறைய பேர் இதை பார்க்குறவாள்லாம் என்னமோ நாமெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாக்க இவாளுக்கெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவர் ரிசர்ச்சர்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கார், பிஹெச்டி வாங்கியிருக்கார். நிறைய பேர் இருக்கா பிஹெச்டி வாங்கினவாள்லாம். ஆனால் அவள்லாம் நிறைகுடம். இவர்களை போல இருக்கிற இடம் தெரியாம நிறைய பேர் இருக்கா. அவர்கள்லாம் சாஸ்திரங்களை பெரியோர்களிடம் அடிபணிந்து வழி வழியாக முன்னோர்கள் எப்படி ஞானத்தை சம்பாதித்தார்களோ அதே போல ஆச்சாரியனிடம் கைங்கரியம் செய்து கொண்டு, வானமாமலிலே ஜீயர் சுவாமியிடம் கைங்கரியம் செய்து கொண்டு இவர்கள் ஞானத்தை சிறிது சிறிதாக பல காலங்கள் சம்பிரதாய முறையிலே கற்றவர்கள். எதுக்கு நான் முன்னாடி பிஹெச்டின்னு சொன்னேன்னாக்கா அதை நாங்கள் பெருசாக மதிக்கிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை சம்பிரதாயத்துக்குள்ள இறங்கிட்டோம்னாக்கா இந்த சம்பிரதாயத்து விஷயத்தை தான் நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் உலகத்தவர்கள் அவர்கள் பார்வையிலே இந்த பிஹெச்டின்னு சொன்னாக்க ஒரு ஒரு மதிப்பு அவர்கள் வைக்கிறார்கள். அதனால அதை சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம பாலாஜி சுவாமியோட நம்ம எதுக்கு இணைஞ்சிருக்கோம்னாக்க, பாலாஜி சுவாமி ராமாயண காலக்ஷேபம் நிறைய பெரியவர்கள்ட்ட கேட்டிருக்கார். இப்போ கொஞ்ச நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ ராமாயணத்தை பத்தி ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றா. இப்போ ஸ்ரீராமர் வந்து பிறந்தது 7000 வருஷத்துக்கு முன்னாடி 5114 கிறிஸ்துவுக்கு முன் என்று கிறிஸ்துவை வைத்து ராமரை எடை போடக்கூடிய நேரமாகிவிட்டது என்று இவர்களுக்கு இன்றைய கால வரையறை தான் முக்கியமாக இருக்கிறது. இப்ப நான் வரிசையா நிறைய ஆச்சாரியர்கள் உபன்யாசகர்களுடைய கருத்துக்களை கேட்டு பகிர்ந்தேன். இப்பொழுது ஒரு மாணவருடைய கருத்தை பகிர்வதற்கு பாலாஜி சுவாமி வந்திருக்கிறார். பாலாஜி சுவாமி மீண்டும் தேவரை வரவேற்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுவாமி வந்து ஸ்மிருதி என்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கார். சத் விஷயங்கள் அதுல நிறைய சொல்றார். இளம் வயதுதான், ஆனாலும் ஞானத்திலே பூர்த்தியாக இருக்கிறார். பெரியவர்களிடம் கேட்டதை மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு குணத்தை வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய அழகுன்றது நாங்க நினைக்கிறோம். எங்களுடைய ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் என்று சொல்லிக்கிறது தான் எங்களுக்கு பெருமை. ஆச்சாரியர்கள் சொன்னதுக்கு மாறுதலாக மாற்றமாக சொல்வதிலே எங்களுக்கு இஷ்டம் இல்லை, அதை நாங்கள் செய்வதில்லை. அதனால இப்போ பாலாஜி சுவாமி ராமர் பிறந்த நாள் இந்த தேதி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 5114 கிறிஸ்துவுக்கு முன் என்று ஒருவர் சொல்லுகிறார். துஷ்யந்த் ஸ்ரீதர் மற்றும் ஸ்ரீ சாரநாதன். துஷ்யந்த் ஸ்ரீதர் சமீபத்திலே ஒரு ராமாயணம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்திலே அவர் வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரு. இதை நானும் ஜெயஸ்ரீயும் ஆராய்ச்சி பண்ணோம்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய முதல் கட்ட கருத்து சொல்லுங்க. அடியன் ராமானுஜதாசன். முதற்கண் என்ன சொல்றேன்னா, நிறைய பெரியவர்களை சுவாமி இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க. அவர்கள் பிரமாணத்தின் அடிப்படையிலையும் எப்படி அவிச்சாரக ரமணீயமான ஒரு விஷயத்தை இப்படிலாம் விசாரத்துக்கு உட்படுத்த கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கார்கள். ராமனை பற்றி நாம் பார்க்க வேண்டியது குணமே அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்கார்கள். இதை தாண்டி ஒரு விஷயத்த தாசன் சொல்றேன். என்னன்னாக்க, எங்க பெரியவர்கள் ஒரு விஷயத்த சொல்லும் போது இதை எப்படி புறத்தியார் சொல்ற விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்கார்கள். இப்ப தாசன் பிரமாணங்கள் எல்லாம் நிறைய சொல்லி எடுத்து காட்டுறதோட, ஏன்னா இப்ப துஷ்யந்த் ஸ்ரீதருக்கு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க, ஏதோ இந்த பிஸா சாப்பிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவ ஒரு மைண்ட் செட்ல இருக்கா. அவர்கள் ஏற்கும் வண்ணம் நான் சொல்லணும். நான் சொல்றத அப்படிப்பட்ட ரேஷனல் திங்கிங் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இளைஞர்களும் ஏற்கணும். அப்ப இவர் சொல்ற பாயிண்ட பார்த்தா ஒருவேளை சரியா இருக்குமோ. சோ டார்கெட் ஆடியன்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் மீடியால பொழுதுபோக்கக்கூடிய அரசியல்வாதிகள், கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஆக்டர்ஸ் இவாளோட பேச்சை கேட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கிறதா தெரியறது. ஏன்னா அதை அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இளைஞனா நானும் சொல்றேன், அவளுக்கு இதை எப்படி பார்க்கணும்னு. ராமாயணம், ராமர் பிறந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொதுவா ஒரு நூல் அப்படின்னு எடுத்துட்டா அந்த நாள்ல அரங்கேற்றம்னு பண்ணுவார்கள். இப்ப தாசன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஹெச்டி படிச்சிருக்கேன்னா ராமாயண காலக்ஷேபம் பண்ணவாள வச்சுன்னு அங்க நான் அதை பேச மாட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னுடைய நான் தேவர் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி லவ், ஏன்னா பிட்ஸ் பில்லானில நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவர் முன்னுக்கூட்டி ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். அத மாதிரி இதை நான் வெளிப்படுத்திக்கிறேன். ஏதோ பெருமை பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம்.
இப்ப இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுல இருக்கக்கூடிய அறிஞர்கள் முன்னாலதான் தீசிஸ பத்தி பேசணும் இல்லையா? இது இப்ப நம்ம சாதாரணமா பண்ற ஒரு அரங்கேற்றம். வள்ளுவர் தமிழ் சங்கத்துல அரங்கேற்றம் பண்ணினார்னு பாக்குறோம். கம்பநாட்டாழ்வான் அரங்கேற்றம் பண்ணும் போது சிங்கமே சிரிச்சதை நாம கேட்கிறோம் இல்லையா? இதெல்லாம் பூர்வர்கள் வாயால கேட்கிறோம். அப்போ ஒரு நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறது எப்படி பண்ணணும்ங்கிறது இந்த காலத்துல இருக்கிறவா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுவும் இவரை போன்றவர் கண்டிப்பா இதெல்லாம் ஒழுங்கா பண்ணி ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிருப்போம். நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கார்கள். அவரே காலக்ஷேபம் கேட்ட கருணாகராச்சாரியார் சுவாமி, எண்ணற்ற மடாதிபதிகள், ஆனமாமல ஜீயர், அகோபில மட்டம் ஜீயர் சுவாமிகள், ஆண்டவன் ஆசிரமம், பவுண்டரீபுரம் ஆண்டவன், பரவால மட்டம் ஆண்டவன், சிங்கேரி காஞ்சினி சங்கராச்சாரியர்கள், துவைத்த மத ஆச்சாரியர்கள், சத்யாத்ம தீர்த்தர், அவருக்கு ஆராத்திய தெய்வமே மூலராமர், அதுபோக உடுப்பில் இருக்கிற அஷ்டமட்டங்கள், இந்த மாதிரி சனாதன தர்மத்துல முக்கியமான பீட்டாதிபதிகளாகவும் ஆச்சாரிய புருஷர்களாகவும் இருக்கிறவர்களை வச்சுண்டு தன்னுடைய நூலை அவர் வெளியிட்டு இருக்கணும். ராமாயணத்தை வெளியிடுறதா இருந்தா இவர்கள் முன்னில தான் வெளியிடணும். இவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கறது ஒருவேளை கஷ்டமா இருந்தால் அந்தந்த ஆச்சாரிய புருஷர்கள்ட்ட போய் இந்த புஸ்தகத்தை காட்டி ஒரு ஸ்ரீமுகம்னு பேர், அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். அப்பா நன்னா புஸ்தகம் போட்டிருக்கு, இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையான புஸ்தகம். ஸ்ரீமுகம் ஒரு மங்களாசாசனம்னு சொல்லுவோம், அதை பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? ராமாயணத்தை ஆடிட்டர் கூட ரிலீஸ் பண்ணுவாளா? பண்ண மாட்டாளோ இல்லையோ? காஸ்ட் மேனேஜ்மெண்ட், பினான்ஸ் மேனேஜ்மெண்ட், எக்கனாமியை பத்தி நான் எழுதுறேன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஆடிட்டர் இருக்கணும். ராமாயணத்தை பத்தி ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணிருக்கேன்னா அங்க ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கணும், ஆடிட்டர் இருக்கணுமாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த ஆச்சாரிய புருஷர்கள்ட்ட நாம் அதை கேட்டிருக்கணும். இன்னும் சில அதுலயுமே ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சேர்க்கணும். எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் ஒன்னா கூட்டுறது கஷ்டமா இருந்தாலும் நம்ம போய் பார்க்கும்போது சில பேர் இந்த புஸ்தகத்தை பார்த்து அக்ஷதை போட்டு கொடுத்துருவா. ஏன்னா அவர்கள் காலையில இருந்து 2 மணி வரைக்கும் அனுஷ்டானம் இருக்கும், சிஷ்யர்களை பார்க்கணும், அக்ஷதை சேர்க்கணும், நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு இருக்கும். இப்ப அவர்கள் அந்த புஸ்தகத்தை படிச்சு பார்ப்பாலும் தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த புஸ்தகத்துல நான் ராமருடைய பிறப்பை குறித்து இப்படி எழுதியிருக்கேன், இதை நீங்க ஆசீர்வாதம் பண்ணி ஒத்துண்டு மங்களாசாசனம் பண்ணணும்னு கேட்கணும் நாமளா முன் வந்து. அப்படி அவர்கள் எல்லாம் இதை சொல்லியிருந்தார்கள்னா நிஜமாவே நாம அதை பார்ப்போம், இப்படி சொல்லியிருக்காளான்னு கேட்போம். நீங்க சொன்னதை திருப்பி சொல்லுங்க, ஏன்னா கட் ஆயிடுச்சு, கனெக்ஷன் சரியில்லை. எதுல இருந்து சொல்லணும்னு தெரியல, திருப்பி சொல்லுங்க. ஆச்சாரியர்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கேன், இந்த புத்தகத்துல நான் ராமருடைய பிறப்பை பத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு சொன்ன வரைக்கும் சரியா? பத்திரிகையாளர்கிட்ட அவர் எதை சொல்றாரோ அத அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத்த மடாதிபதிகள்ட்டையும் ஆச்சாரிய புருஷர்கள்ட்டையும் அதையே வெளிப்படையா சொல்லி ஒரு மங்களாசாசனத்தை வாங்கிட்டு அந்த மங்களாசாசன ஸ்ரீமுக பூர்வகமா அந்த புஸ்தகம் வெளியிடப்பட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிருப்போம் நாங்கள்லாம் இல்லையா? ராமாயண புஸ்தகத்தை அரங்கேற்றும் முறைங்கிறது தாசனுக்கு தெரிஞ்சு இப்படித்தான். வள்ளுவர் தமிழ் சங்கத்துலதான் திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணினார். கம்பநாட்டாழ்வான் ராமருடைய ஆராத்திய தெய்வமான ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் முன்னிலையில அழகிசிங்கர் பக்கத்துலதான் இருந்து ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணினார். அத மாதிரி அந்த நூல் அரங்கேற்றம் பண்ணும் போது அந்த அறிஞர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கணும், அவர்கள் முன்னிலையே செஞ்சிருக்கணும், அவர்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களாங்கிறத பார்க்கணும். அப்படித்தான் ஒரு நூலை நம்ம பார்த்து வாங்கி படிக்கணும்ங்கிறதையும் எங்க பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கார்கள். அது தேவர்கிட்ட பகிர்ந்துட்டேன். இப்போ நீங்க சின்ன வயசு, உங்களுக்கு ஒரு 32 வயசு இருக்குமா? உங்களுக்கு 30 வயசு ஆறுதடி. 30 வயசுல இந்த இளம் வயதிலே நீங்கள் எப்படி எப்படி நீங்க இப்போ நிறைய இளைஞர்கள் உங்களை போல இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, அவங்களுக்கு எல்லாம் என்னன்னாக்கா யூடியூப்ல பார்த்து கத்துக்கணும், இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும், இல்ல சாட் ஜிபிடில போட்டு வரணும், இல்ல சோசியல் மீடியால இருக்கிற அந்த யூடியூப் சேனல் எல்லாம் பார்த்து அதுல இருக்கிற சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதை வச்சு நான் தீர்மானம் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்க இதெல்லாம் எப்படி படிச்சீங்க? எந்த மாதிரியா உங்களுடைய, அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க எங்களுக்கு எங்க போய் படிக்கணும்னு தெரியாதுன்றாங்க. அப்போ உங்களுடைய படிப்பு எப்படி கிடைச்சதுன்றது அந்த ஒரு 2 நிமிஷத்துல நீங்க சொல்ல முடியுமா சுருக்கமா அந்த மக்களுக்கு புரியறதுக்கு? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்டர்நெட்ல வந்துட்டா அது கரெக்ட்னு நினைக்கிறவாளுக்கு இது புரியணும். முதல்ல ஒரு விஷயத்த தாசன் தெளிவுபடுத்துறது, நான் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருந்த காலம் வழக்கம் போல சாயங்காலம் ஆச்சுன்னா மட்டையும் பந்தையும் தூக்கிட்டு விளையாட போகும்போது அப்ப எங்க ஊர்ல இருந்த பெரியவர் தெய்வநாயக்கன் சுவாமி அவர் இழுத்து பிடிச்சு, இல்லடா இங்க வா, சந்தை சொல்லிக்கோ, அரளிசை எல்லாம் சொல்லிக்கோ, இப்படி போகணும், இதெல்லாம் சொல்லிக்கணும்னு சொன்னார். அப்ப அவருடைய பேச்சுக்காக நாங்களும் போய் உட்கார்ந்துப்போம், சந்தை சொல்லிப்போம். நாளடைவன் என்னாச்சு, நாம காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் நிறைய பேரை ஃபேஸ் பண்றோம். அவர்கள்லாம் பலவிதமான ஐடியாலஜியோட வரார்கள். நீ ஏன் நெத்தியில நாமம் போட்டு வர, ஏன் மண்டையில இப்படி சின்னதா ஒரு முடி குடுமி போட்டு வச்சுட்டு இருக்க, இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு, உங்க வேதத்துல இதெல்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் கேட்பார்கள் பசங்க. இப்ப ஸ்கூல்ல இருந்தே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா காலேஜ்ல மாற்று கருத்து எல்லாம் இருக்கும், இப்ப ஸ்கூல்ல இருந்தே பசங்கள் எல்லாம் கருத்து சொல்லுவா. இந்த வேஷத்துல போயிட்டோம்னா நம்ம ஆட்டுன்னு முழிக்கணும், விஷயம் தெரியலைன்னா.
அப்ப தாசன் என்ன பண்றேன், ஒவ்வொரு வேத அத்தியனம், இப்போ வேதிக் ஸ்காலர்ங்கிற வார்த்தைக்குள்ள நான் இப்ப வரேன். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அவகாசம் கொடுக்கணும். தாராளமா நிறைய எடுத்து. வேதிக் ஸ்காலர் அப்படின்னா யாருன்னா, ஏன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் அந்த சுவாமி ஒரு வேதிக் ஸ்காலர்னு போட்டுக்கிறார். இப்ப தேவரீர் பிஹெச்டி பண்ணல, தேவரீரை பார்த்து நான் டாக்டர் ரெங்கராஜன் சுவாமின்னு சொன்னா உடனே மறுப்பீரா இல்லையா? நான் டாக்டரேட் பண்ணல, இல்லைங்களே அப்படி சொல்லி ராமானுஜதாசன் சொல்லிருக்க போறேன்னு சொல்ல போறேன். அப்படி இருக்கும்போது வேதிக் ஸ்காலர்னா வேத அத்தியனம் பண்ணினவர் அப்படின்னு நம்ம பொருள் வருது தமிழ்ல. வேத அத்தியனம்ங்கிறது 7 வயசுல இருந்தே பண்ணணும். ராஜாபத்திய, சௌமிய, ஆக்னேய, வைஸ்வதேவன் 4 காண்டம் யஜுர்வேதத்துல இருக்கு. 3 மணி நேரம், காலையில 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் சொன்னா 5 நாள்ல 7 காண்டம் பாராயணம் பண்ணலாம். இது வேதம். இதுக்கப்புறம் அதுல இருக்கிற பதம் கிரமம், ஜட கணம், லட்சணம், வர்ண கிரமங்கள், அதுக்கப்புறம் பாஷ்யம் வாசிச்சாதான் வேதத்தினுடைய அர்த்தம் தெரியும். இது வேதத்துல இருக்கிற ஹையர் ஸ்டடி. பாஷ்யம்னு வேத பாஷ்ய ரத்னம் அப்படின்னு பட்டம் கொடுப்பார்கள் அவர்களுக்கு. இவர்கள் தான் வேதிக் ஸ்காலர்னு போட்டுக்கலாம். இப்ப நாம புராண கதை சொல்றோம்னா நமக்கு பௌராணிகர்கள்னு பேரு. அதுவுமே புராணத்துல இருக்கிறது அப்படியே சொன்னாதான். நாம மனசுல ஒரு கிரியேஷனை வச்சுட்டு அதை வெளிப்படுத்திட்டோம்னா அந்த இடத்துல பௌராணிகர்னு கூட போட முடியாது. புராணிக் ஸ்டோரி டெல்லர் இப்படி ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம். ஸ்பீக்கர்னு பேசிக்கலாம், ஸ்பீக்கர்னு போட்டுக்கலாம். ஸ்பீக்கர், ஓகே ஓகே, ரிலீஜியஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இப்ப இந்த வேஷத்தை பார்த்த உடனேவே வேதிக் ஸ்காலர் நம்பிடுறா எல்லாரும். பிராமண பாஷை பேசுறார், இப்படி இந்த வேஷத்துல இருக்கார், வேதிக் ஸ்காலர். வாஸ்தவம் தானே? இப்ப வேதம்னா என்னன்னு மத்தவாளுக்கு அவ்வளவு சீக்கிரம் இந்த அளவுக்கு பாஷ்யம் வரைக்கும் இருக்குங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ வேதம் இருக்கே, அந்த சம்ஸ்கிருத பாஷை உனக்கு தெரியுமா, இல்ல பாஷைக்கு உண்டான அந்த மந்திரம் சொல்றேன், அதுக்கு இப்படி எல்லாம் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பசங்கள் என்ன கேட்க போய் நான் பல இடத்துல ஒன்னும் தெரியாம முழிச்சு, அப்புறம் ஒவ்வொரு நான் சொன்னேன் ஸ்ரீனிவாச சர்மா, இந்த மாதிரி நன்னிலம் ராஜகோபால கணபாட்டிகள்னு மகா வித்வான், அவருடைய குமாரர், அவருமே நிறைய பாஷ்யங்கள்லாம் வாசிச்சவர். இந்த மாதிரி மனுஷால எல்லாம் அப்ரோச் பண்ணி இதற்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்றது இப்படி எல்லாம் கேட்கிறாளே. அத்வைதத்துல பெரிய பாரங்கத்தலா இருக்காரு இன்னைக்கு மகேஸ்வரன் நம்பூதிரின்னு மெட்ராஸ் சம்ஸ்கிருத காலேஜ்ல. அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி பல பேருடைய சர்ச்சைக்கு உண்டான கேள்விகளுக்கு பெரிய, ஆனா அவள்லாம் இன்னைக்கு கேட்டோம்னா நாளைக்கு சொல்றோன்னு வா, அடுத்து நேர்ல வாங்கோன்னு வா. எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் நமக்கு. அடுத்த மாசம் 1 மாசம் கேட்ட கேள்விக்கு 2-3 மாசம் கழிச்சு ஒரு ராத்திரியில் ரிப்ளை பண்ணுவா. ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருந்து வினயத்தோட அவளுக்கு எரிச்சல் வந்துடக்கூடாது. திருப்பி கேட்டா இப்படி போய் கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு நிஜமாவே இவ்வளவு விஷயம் இருக்கான்னு அப்பதான் நமக்கு தெரிய வருது. இப்ப கோவில்ல பாராயணம் பண்றோம், அர்த்தத்துக்குள்ள போனா இவ்வளவு இருக்கான்னு தெரிய வருது. அப்படி அதுல ஈர்க்கப்பட்டு சில விஷயங்களை தாசன் கத்துட்டேன். அப்படி கத்துக்கும் போதும் இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர சுவாமி இவர் சொன்ன விஷயங்கள்லயே சில விஷயங்கள், இந்த சுக்ல யஜுர்வேதத்துல ஒரு ராஜாவை பத்தி வருது, அதனால அந்த ராஜாவுக்கு அப்புறம் தான் சுக்ல யஜுர்வேதம் வந்ததுன்னு சொல்லிட்டார் வழத்துல. இதுக்கு நான் பல வித்வான்களை கேட்டு அவர்கள் பிரம்மசூத்திரத்துல இருந்து தேவதா அதிகரணத்துல இப்படி வியாசர் சூத்திரம் பண்ணியிருக்காருப்பா, வேதத்தினுடைய வைசிஷ்டியம் என்னன்னு பாரு, சமான நாம ரூபத்வாச்சா வித்யா விரோதா தரிசனாத் ஸ்மிருதிச்சங்கிற பிரம்மசூத்திரத்துக்கு இப்படி ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, இப்படி சங்கரர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, துவைத பாஷ்யம் இப்படி இருக்கு, இதன் அடிப்படையில இதுக்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்லி தெரிய வச்சார்கள். தாசன் யூடியூப்லயும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டதுதான் பலது. இப்ப இத நீங்க கேட்கும் போது அவ உடனே சொல்லி கொடுத்தாளா, இல்ல அவளுக்கு நீங்க அவங்களை வந்து ஏன் வந்தீங்கோ அப்படின்னு சொன்னாளா? இத உடனே சொல்லி கொடுத்தான்னு சொல்ல முடியாது. ஆனா அவர்கள் பல வேலைகள் இருக்கிறதுனால நான் பார்த்துட்டு சொல்றேன். நான் இன்னைக்கு சில சுவாமி சில அனுஷ்டானங்கள் இருக்கும், இப்போதைக்கு ஒரு 15 நாளைக்கு இதை பத்தி பேச முடியாது, முடிச்சுட்டு சொல்றேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கார்கள். 15 நாள் குடிச்சு திருப்பி ரிமைண்ட் பண்ணுவோம், திருப்பியும் அவளை போய் அப்ரோச் பண்ணுவோம். ஒரு மாசங்கள்லாம் கூட ஆயிருக்கு ஒரு சில பதிலுக்கு. அவ பரவாயில்ல, என்ன டிஸ்டர்பன்ஸா நினைச்சாலும் பரவாயில்ல, திருப்பி அவள்கிட்ட ஒரு க்ஷமாபராதம் வாங்கிட்டு திருப்பி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். ஆனா கண்டிப்பா சொல்லி கொடுப்பார்கள், மாட்டேன்னு யாருமே சொல்ல போறது இல்ல, கண்டிப்பா சொல்றார்கள். கொஞ்சம் அவகாசம், அவர்களுக்கு அவகாசம் இருக்கணும், அவர்கள் அவகாச சமயத்துல நாம போய் நிக்கணும். அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு குணங்களிலே இது ஒரு குணங்களாக சொல்லிட்டு இருக்குது. அவர் எப்ப சொல்ல போறான்றத பார்த்து எதிர்பார்த்து அந்த சமயத்துல போய் கேட்கணும்ன்றது இருக்கு. இது பொறுமையை வளர்த்துக்க வேண்டிய ஒரு குணம். அது இல்லாமல் ஓகே, அது ஒரு பக்கம். அதனால நம்ம யாரை கேட்டாலும் சொல்லுவா, ஆனா போய் கேட்கறதுக்கான நேரம் காலத்தை பார்த்துட்டு நிச்சயமாக சொல்லுவா. இப்போ நான் இப்போ 10 நாளா 3 நாளா ஒரு 10 ஆச்சாரியாளுகிட்ட நான் பேசிட்டேன், பண்டிதர்கள்ட்ட பேசிட்டேன். ஒருத்தர் கூட ஒரே ஒரு சமயம் கூட எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் அவர்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கா. அதனால நம்ம போய் கேட்காம நமக்கு இருக்கிற இந்த சின்ன நாலேஜை வச்சுட்டு பெரிய விஷயத்த கிரகிக்கக்கூடிய விஷயத்த செய்யக்கூடாதுன்றதை இது மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாம அப்படித்தான் இருக்கணும். ஒரு சனாதன தர்மின்னா இப்படிதான் இருக்கணும். சனாதன தர்மம்னா என்னன்னா 1000 பேர் 1000 பேசுறச்ச சனாதன தர்மி எப்படி இருக்கணும்ன்றதுக்கான அடையாளங்களாக இதெல்லாம் சொல்றேன் நான்.
முதல்ல சனாதன தர்மியாக இருக்கக்கூடிய அடையாளங்களை கூட அதை நம்ம பழகினாக்கத்தான் சனாதன தர்மம்னா என்னன்றத புரியும் அப்படிங்கிறதுக்காக இதை சொன்னேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ராமர் பிறந்து 7000 வருஷம் தான் ஆச்சுன்றதுக்கு நீங்க பெரியவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொண்ட பிரமாணங்கள் என்ன, அதோடைய அர்த்தங்கள் என்ன? தாசன் பெரியவர்கிட்ட கேட்டேன். பெரியவாள்கிட்ட கேட்டது தாசனும் ஒரு விஷயம் நினைச்சேன், பெரியவர்களும் அதே அபிப்பிராயத்தை சொல்றார்கள். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும்ப்பா. நம்ம பெரியவர்கள்லாம் மகா ஞானிகளா இருந்திருக்கார். அது எம்பெருமானாரோ, கூரத்தாழ்வானோ, லோக தேசிகரோ, வேதாந்த தேசிகரோ, இல்ல அத்வைதத்துல இருக்கக்கூடிய வித்யாரண்யரோ, இல்ல பெரிய பெரிய நஞ்சியர் வேதாந்தின்னு அத்வைதத்துல பெரும் பேர் பெற்று இருந்தார். அப்படிப்பட்டவர்களோ, துவைத்த சம்பிரதாயத்திலையும் நிறைய ஜெயதீர்த்தர், வாதிராஜர், நரஹரி தீர்த்தர், இந்த மாதிரி பெரிய மகாத்மாக்கள்லாம் இருந்திருக்கா. அவ எல்லாருமே ஆழ்வார் காலத்தை கூட 5000 வருஷம் நம்மாழ்வார் அப்படிங்கிறத நமக்கு சொல்றா. சொன்னா ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா 7000 வருஷம் அவளுக்கு. 5000 வருஷம் சொன்னால அதுக்கு 2 வருஷம் 2000 வருஷம் முன்னாலதான்ப்பா ராமர் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே. ஏன்னா நம்ம பூர்வர்களுடைய மேதாவிலாசம்னு பார்த்தா வேதாந்த தேசிகனார் ஒரு ராத்திரியில பாதுகா சகசிரம் பண்ணினார். 1000 ஸ்லோகம் ஒரு ராத்திரிங்க நம்ம தூங்கி எழுந்திருக்கிற நேரம். கிராமட்டிக்கல் எரர் இல்லாம சம்ஸ்கிருதத்துல 1000 ஸ்லோகம் பண்ணி கொடுக்கணும்னா எப்படிப்பட்ட மேதாவியா இருப்பார். ரகுவீர கத்தியம் பண்ணவருக்கு ராமர் 7000 வருஷத்துக்கு முன்னாலதான்ப்பா இருந்தான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். கூரத்தாழ்வான எடுத்துட்டா ஒரு ராத்திரியில பிரம்மசூத்திரத்திற்கு இருக்கிற போதாயன விருத்திய முழுசா அதிகரிச்சவர். அவரை கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யமே நம் எம்பெருமானார் பண்ணினார் இல்லையா. ஒரு ராத்திரியில பிரம்மசூத்திரத்துக்கு இருக்கிற அந்த போதாயன விருத்திங்கிறது காஷ்மீர்ல எவ்வளவு பாடுபட்டு வாங்கிட்டு வந்தா அத பூரா ஒரு ராத்திரியில அதிகரிக்கணும்னா எப்பேற்பட்ட மேதாவியா இருக்கணும். பராசர பட்டர் சர்வஜ பட்டனை சின்ன வயசுல கௌப்பீனை உடுத்தின்னு தெருவிட விளையாடுற குழந்தை பராசர பட்டர் அப்ப ஜெயிச்சார். வாதிராஜர், அப்பைய தீட்சிதர், இவாள்லாம் எத்தனையோ வாத போர், ஜெயதீர்த்தரோட சில வாத பிரதிவாதிகள் எல்லாம் படிச்சோம்னா அப்படியே மெய்சிலுக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷர்கள் யாருமே சஹஸ்ரம் கோட்டின்லாம் வருஷங்களை பேசியிருக்கா. 7000 வருஷத்துக்கு முன்னாலதான்ப்பா ராமர்னு சொல்லல. இப்ப மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா இவர்கள் சொல்றதுதான மெய்ப்பொருள். கம்பநாட்டாழ்வானும் சொல்லல, அப்ப இருந்த ஆச்சாரிய புருஷர்களும் சொல்லல, இப்ப இருந்த ஆச்சாரிய புருஷர்களும் சொல்லல. இப்படி சொல்லலைங்கிறதுக்கு அப்புறம் இத பத்தி நம்ம எதுக்கு விசாரம் பண்ணுவானே. இப்ப பிரமாணத்தையும் மறுக்கிறேன், ஆச்சாரியர்களுடைய கருத்தையும் மறுக்கிறேன்னு அந்த கருத்து பொய்னு மாறுபட்டாச்சுனாலே அது மறுக்கிறதா தானே அர்த்தம். இது ரெண்டையும் மறுத்தா பிரமாணத்தை மறுப்பவன் நாஸ்திகன் இல்லையா. இன்னைக்கு நாஸ்திகால் ஏதோ பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கா. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் நாஸ்திகால் வேற வழி இல்லாம வேஷ்டி தான் கட்டிட்டு இருப்பா. அப்ப ஹேர் கட் கிடையாது, குடுமி தான் வச்சுட்டு இருப்பா. வேஷ்டியும் குடுமியும் பார்த்து அவர் நாஸ்திகர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி பிரமாணத்தையும் பெரியவர்களுடைய வாக்கையும் மறுக்கிறோம்னா இப்ப அந்த இடத்துல நாஸ்திகம் வந்துடுறது, நம்ம அறியாமலே நாஸ்திகம் வந்துடுறது. இப்ப மெய்ப்பொருள் இந்த விஷயத்துல இவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நாம ஒத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது திரேதாயுகத்தினுடைய யுக கணக்கு லட்சம் கோடி வருஷத்துக்கு போறது. அதை நான் பிட்ஸ்மில்லானில படிச்சுட்டு கையில கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு இருக்கேன், சயின்டிபிக் கால்குலேட்டர்ல அக்கௌண்ட்ஸ் போடுற மாதிரி போட்டு காமிச்சேன்னு காட்டினா எந்த அளவுல ஏற்க முடியும் அதை அப்படிங்கிறது தெரியல நமக்கு. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிருக்கீங்க, PhD பண்ணிருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. இவர்கள் இந்த இப்படி சொல்ற ராமருடைய காலத்தை கணிச்சேன்னு சொல்ற அவர்கள் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருடைய உதவியை வைத்துக் கொண்டு அந்த சாஃப்ட்வேரின் அடிப்படையில நான் சொல்றேன்னு சொல்றான். நீங்க சாஃப்ட்வேர்ல கம்ப்யூட்டர் PhD பண்ணதுனால நான் இதை கேட்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் நான் பொறுத்த வரைக்கும். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எழுதின சாஃப்ட்வேர் எல்லாம் நம்புறீங்க? எவ்வளவு தூரத்துக்கு நம்புறோம் அப்படின்னா எல்லாமே ஈஸிலி ஹேக்கபிள். ஈஸிலின்னு சொல்ல முடியாது, பெரிய மேதாவியா இருந்தா அதை ஹேக் பண்ணிவிடுறான். மனுஷனுடைய படைப்பு சாஃப்ட்வேர். புத்திங்கிறது பரமாத்மாவுடைய படைப்பு இல்லையா. நமக்கு இருக்கிற அந்த இன்டெலெக்ட், சென்சேஷன், எமோஷன், மைண்ட், இன்டெலெக்ட்னு சொல்றான். இதெல்லாம் எம்பெருமான் நமக்கு கொடுத்தது. அதை நம்ம பிரயோஜனப்படுத்திட்டு நம்மளுடைய உபசிருஷ்டி தான் இந்த சாஃப்ட்வேர். இது எல்லாமே அதுலயே எத்தனையோ வெர்ஷன்ஸ் கொண்டு வரும். இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பாடுபட்டோம் இல்லையா. இதை ஓபன் பண்ணி அதை ஓபன் பண்ணி நம்ம எதை கொடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த ஒரு அப்ராக்சிமேட் ஆன்சரை தான் கொடுக்கும் நமக்கு. நாம படிச்சது நம்ம சொல் பேச்சு கேட்கக்கூடியது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒண்ணு சொல்லுவா, நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒண்ணு சொல்லுவா, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவா. குப்பை உள்ள போச்சுன்னா குப்பை தான் வெளில வரும். அதாவது இந்த எழுதுற சாஃப்ட்வேர் இருக்கு, இந்த சாஃப்ட்வேர் நாம என்ன சொல்றோமோ அதையே திருப்பி நமக்கு சொல்றது, அவ்வளவுதானே தவிர நாம என்ன தப்பு தப்பா சொன்னாக்கா தப்பு தப்பா தான் அது பதில் சொல்லும். ஏதோ கம்ப்யூட்டர் சொல்லிடுதுன்றதுக்காகவே அது சரியாயிடுன்னு அர்த்தம் கிடையாது.
இருக்கட்டும். இவ சொல்றத இதே சாஃப்ட்வேர் சரியாவே இருக்குன்னு வச்சுப்போமே. இவர்கள் கொடுத்த இன்புட்ஸ் எல்லாம் சயின்டிபிக் இன்புட்ஸ், எந்தெந்த ஏதோ கிரகங்கள் கோள்கள்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சு போட்டு அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிருக்கா. அதாவது இவர்கள் துல்லியமா கழிக்கல. இது படிச்சவாளுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராபுலேஷன். அதுலயே இந்த கிரகம் 7000 வருஷத்துக்கு முன்னால இப்படி இருந்ததுன்னா ஏன் 70,000 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்க கூடாதுங்கிற ஒரு கேள்வியும் வரும் நமக்கு. 7 கோடி வருஷத்துக்கு இப்ப இதே சாஃப்ட்வேர் வச்சுட்டு நான் 7 கோடி வருஷத்துக்கு முன்னால இருக்கிற ஜனவரியும் என்னால கால்குலேட் பண்ண முடியும். நீங்க 1 லட்சம் வருஷத்துக்கு மேல ஒத்துக்க மாட்டேங்கிறே. சாஃப்ட்வேர் 7 கோடி வருஷத்துக்கு முன்னால ஜனவரி மாசத்தை காட்டுறது எனக்கு. ஏன்னா நான் தானே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃபார் லூப்போ இஃப் எல்ஸ் லூப்போ போட்டு நான் தான் பண்ணி வச்சிருக்கேன். அது 7 லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னால கூட கணக்கு காட்டும். அப்ப அந்த இடத்துல நமக்கு பிரமாணம்ங்கிறது பூர்வர்களுடைய வாக்கு தான். நம்ம பெரியவர்கள் சொல்றது நம்மளுடைய அறிவையும் மேதாவிலாசத்தையும் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதாய் சென்று அதை நிரூபிக்கிறதுலதான் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணுமே தவிர அவர்களை விட்டு மாற்று கருத்தை யோசிச்சுட்டு அதுல நம்ம அறிவை நம்ம பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத நமக்கு சொல்லி வச்சிருக்கார்கள். சாப்ட்வேர்ல இவர் 7000னா 70,000வது வருஷத்துல இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை இருக்குங்கிறத அதே சாப்ட்வேர் வச்சே நிரூபிக்க முடியும். அந்த கேள்விதான் நான் கேட்க வரேன். என்ன கேட்கறேன்னா, நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஹெச்டி டாக்டரேட் இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஒரு சாஃப்ட்வேரால 7000 வருஷம் கணிக்க முடியும்னாக்க அதுக்கு 7 கோடி வருஷம் கணிக்க முடியுமா? கணிக்க முடியும். ரொம்ப சிரமமா? அது ரொம்ப சிரமம் இல்ல. கால்குலேட்டர்ல 2 2ன்னா 4 எவ்வளவு நேரம் ஆக போறது? ஒரே பட்டன் தான். நம்ம கொடுக்கிற நம்பருக்கு அது அவுட்புட் கொடுக்க போறது, அவ்வளவுதான். அவ்வளவுதானே. அப்ப ஏன் இவர்கள் எல்லாம் ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் 7000தோட நிறுத்திக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த இதுக்கு பதில்கள் அவர்கள் தான் சொல்லணும், நம்மளால சொல்ல முடியாது. நம்ம ரெண்டு பேரும் ஒரே கூட்டு கட்சியில இருக்கிறதுனால கேட்கிறவாளுக்கு அதை விட்டுடுவோம். அது யாரு கேட்டுக்கிறாளோ அவளுக்கு கேட்டு விட்டுருவோம். அதனால இந்த சாஃப்ட்வேர், இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை எதை உபயோகப்படுத்தி அவர்கள் 7000 வருஷத்துக்கு முன்னாடி வால்மீகி சொன்ன இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் கோலங்கள் எல்லாமே ஒரு வரிசையில் இருந்தது அப்படின்றத நிரூபிச்சாலோ அவர்களாலேயே 7 கோடி வருஷம் வரைக்கும் முன்னாடி போய் இதே போல கிரகங்கள்லாம் இருந்தது, இதே மாதிரி திதிகள்லாம் இருந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும்ன்றது நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டாக்டரேட் வாங்கின உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிறேன். தாராளமா கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை கண்டுபிடிக்காது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம நிறுத்திடுவோம். அதை இதை கண்டுபிடிக்காம நான் சொல்ற ஆன்சர் பொருத்தமா இருந்தா மக்கள் ஏற்கட்டும். முன்னாலேயே சொன்ன மாதிரி தான். இப்ப பெருவாரியா ஒரு ஃபெமினிசம் பேசக்கூடிய, ரேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய, ஏத்திசம் பேசக்கூடிய பசங்களும் நம்ம திரும்பி பார்த்து கருத்தை ஏற்கணும்னா 7000தோட சுருக்கினா, இப்ப ராமாயணம் நீங்க 7000 சுருக்கினா கிருஷ்ணருடைய வயசையும் சுருக்கணும், ஆழ்வாருடைய வயசையும் சுருக்கணும், ராமானுஜருடைய வயசையும் சுருக்கணும், நம்பிள்ள போன்ற ஆச்சாரியர்களுடைய வயசையும் சுருக்கணும். அங்க சுருங்கியாச்சுன்னா அத்தனையும் சுருங்கிடும். ராமானுஜர் 1000வது வருஷம் ஒரு இடத்துல சுருக்கியாச்சுன்னா எல்லாமே சுருங்கதான போகுது இந்த இடத்துல. ஆமா ஆமா, அப்படித்தான் சுருக்கிட்டா அவள்லாம். சுருக்கிட்டு அவ சொல்றதான் சரின்னு சொல்றா. அவர்கள் சொல்றதுலயே பிரமாணங்கள்லயே 2-3 விஷயங்கள் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு சந்தேகமா நான் உங்களை கேட்டு இப்படித்தான் பெரியவர்கள்லாம் கத்துண்டா. ஒருத்தர் கேள்வி கேட்க அவர்கள் பதில் சொல்ல இப்படித்தான் கத்துண்டா. அதனால அந்த சந்தேகமா நான் உங்களுக்கு கேட்கிறேன். மகாபாரதத்துல பாண்டவர்கள் காட்டுக்கு போனப்போ 13 வருஷம் காட்டுக்கு போகணும்னு அவளுக்கு கண்டிஷன். அவ காட்டுக்கு போயிட்டா. 13வது நாள் பீமன் இருக்கான் இல்லையா, பீமனுக்கு கோபம் ஜாஸ்தி, இப்பயே கொன்னுடணும் அவனுக்கு துரியோதனன்னு. அந்த கோபத்தினால அவன் யுதிஷ்டர்கிட்ட சொல்றான், தர்மிஷ்டர்கள் தர்ம வழியாக நடப்பவர்கள் ஒரு நாள் வாழ்ந்தாலே ஒரு வருடத்திற்கு சமமானது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல பதில் வருது. அதுக்கு பின்னாடி அதுக்கு இதெல்லாம் வருது. ஆனா 13 வருஷம் நிஜமாவே இருந்தா 13 நாள்லாம் இல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, பீமன் என்ன சொல்ல வர்றாருன்னா, 13 நாள் ஆயிடுத்து, இந்த 13 வருஷமா நம்ம கணக்கு எடுத்துடலாம், இப்பயே போய் துரியோதனை கொண்டுடலாம் அப்படின்னு அவசரப்படுறான். இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு வால்மீகி தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்சன்னு ராமன் 11,000 ஆண்டுகள் ஆண்டான் அப்படிங்கிறது. 11,000 ஆண்டுகள்னு சொல்றது இர்ரேஷனல். எங்கேயாவது மனுஷனால வாழ முடியுமா? வால்மீகி சொன்னது நான் பொய்ன்னு சொல்லல. இது வேற, இது முக்கியமான விஷயம். வால்மீகி சொன்னது நான் பொய்ன்னு சொல்லல. ஆனா வால்மீகி எப்படி சொன்னார்னா, மகாபாரதத்துல எழுதிருக்கு பாருங்க. இங்க இருந்து வால்மீகி, அதாவது வால்மீகிக்கு பின்னாலதான் மகாபாரதம். மகாபாரதத்துல இந்த ஸ்லோகத்தின்படி ராமன் தர்மவான், அவன் தர்மமே வடிவானவன். அதனால அவன் ஒரு நாள் வாழ்ந்தால் ஒரு வருஷம் வாழ்ந்ததாக கணக்கு. 11,000 அவன் ஆண்டதாக வால்மீகி சொன்னது 11,000 ஆண்டுகள்னு சொல்லி எடுத்துக்கூடாது.
11,000 வகுத்தல் 365 30 வருடங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வாதத்தை வைக்கிறார்கள். முதல் வாதத்தை நான் வச்சுக்கிறேன். இதுக்கு உங்களுடைய ஒரு முக்கியமான விஷயம் இதில் நம்ம பாக்குறது, சில விஷயங்கள் மகாத்மியம்னு பேரு. மகாத்மியம்னா உயர்வாக சொல்றது. கங்கையை விட காவிரி புனிதமானது அப்படின்னா கங்கைக்கு போகாதீங்கன்னு அர்த்தம் இல்ல இல்லையா? சோ அத மாதிரி இந்த இடத்துல இப்ப வள்ளுவர் இன்னும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அட்ரஸ் கேட்பீங்களா நீங்க? அவருடைய திருக்குறள் அதனுடைய பொருள் நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி மக்களுக்கு அழிவே கிடையாது, இப்படி எல்லாம் பிரமாணங்கள் இருக்கு. தர்மிஷ்டர்களுக்கு ஏது அழிவு? எம்பெருமானார் அழிவு. ஸ்ரீபாஷ்யம் இருக்கிற வரைக்கும் எம்பெருமானார் உண்டு, வேதம் இருக்கிற வரைக்கும் எம்பெருமானார் உண்டு. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எம்பெருமானார் வாழ்ந்துட்டு இருக்கார். 2024 நான் ஒரு வயசு எழுதுவேனா? மாட்டேன் இல்லையோ. இது சில விஷயங்கள் மகாத்மியத்தை பத்தி சொல்ல வந்தது அப்படின்னு எடுத்துக்கணும். இத மாதிரி புராணங்கள் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். சிவராத்திரி சிவபுராணங்கள் எல்லாம் பார்க்கும்போது சிவராத்திரி வந்துருச்சுன்னா அதுக்கு சமீபத்துல நீ ஏதாவது ஒரு விரதத்தை கடைபிடிச்சிட்டேன்னா, சிவராத்திரி விரதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வேற ஏதாவது ஒரு விரதத்தை நீ கடைபிடிச்சிட்டேனாலே உனக்கு பெரிய பாப்பம் வந்து சேரும்னு புராணத்துல எழுதியிருக்கும். இதை பெரிய பெரிய பிரமாணமா எடுத்துட்டு நானும் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காளே அப்படின்னா அப்படி இல்லப்பா அதுன்னு சொல்லிட்டு பூர்வர்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பா. இந்த ஒரு வாக்கியத்தை இப்படி நேரடியா பொருள் கொள்ள கூடாது. பிளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னா நம்ம எப்படி அப்படியே டேக்னா எடு, ஆஃப்னா அணைக்கிறதுன்னு பொருள் சொல்லுவோமா? இல்ல இல்லையா? அத மாதிரி இதை எடுத்துட்டு பூர்வர்கள் கற்றறிந்த பெரியவர்கள் அது அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அந்த மாதிரி வலியுறுத்துறது அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல தர்மிஷ்டர்களுக்கு அழிவு கிடையாதுன்னா வள்ளுவன் இன்னும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பாரதி இன்னும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு மேடை பேச்சாளர்கள் எல்லாம் சொல்றார்கள். இது சாமான்யமா சொல்றார்கள், இது கொஞ்சம் உயர்வா சொல்லியிருக்கு. இப்படித்தான் இது அணுகணுமே தவிர அந்த கணக்கு தப்புனா காலங்காலமா சொன்ன யுக கணக்கு கலா முகூர்த்தா காஷ்ட ஆஹோராத்திரஸ்ய சர்வசான் தைத்திரியோபனிஷத் இப்படி வேதத்துல இருந்து எடுக்கக்கூடிய பிரமாணங்கள் எல்லாமே அப்புறம் இந்த புராணத்துல இந்த மகாபாரதத்துல இந்த வாக்கியத்தை வச்சுன்னு அணுக முடியாது நம்மால. பகு பிரமாணம்னு சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை எடுத்தா ஒரு வாக்கியத்தை மட்டும் பார்க்க கூடாது. 10-15 ரிஷிகளுடையது 10-15 விளக்கு உரைகளை பார்த்துட்டு இதுல பெரும்பாலானவர்கள் இதை பத்தி எப்படி சொல்லியிருக்கிறார்கள், அதை தாண்டி நம் சம்பிரதாயத்து பூர்வர்கள் இதை எப்படி நிர்வாகம் பண்ணிருக்கார்கள்ங்கிறத பார்த்து அதை அடியுற்றிதான் நாம போகணுமே தவிர அந்த டேர்ம் மட்டும் வச்சுட்டு அதுக்குள்ள போகிறது முடியாது. அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், சரம ஸ்லோகத்துக்கு அர்த்தமே வேற. சர்வதர்மான் பிரத்யேக வெறும் டேர்ம்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம அர்த்தம் சொல்லிட்டோம்னா கிட்டத்தட்ட நாஸ்திகவாதத்துக்கு ஈக்குவல் ஆயிடும். அதனாலதான் ரகசியத்திரயம்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு கிரந்த நிர்மாணம் பண்ணி இதை ரகசியமா காலக்ஷேபம் கேட்க சொல்லி பல வருஷங்கள் இதுலயே உழன்று கொண்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறா. பீமன் சொன்னார், இப்படி சொன்னார், இதை வச்சுட்டு நான் இதை இப்படி கால்குலேட் பண்றேன்னா நாம கம்ப்யூட்டர் இல்லையே. 7000 வருஷம் சொல்லிட்டாவா பிக்ஸ் பண்ணிட்டா. அந்த 7000 வருஷத்தை அவ நியாயப்படுத்தணும். அப்ப ராமர் வாழ்ந்ததே 11,000 வருஷம்னா 7000 வருஷம் கணக்கு வராது. அதுக்காக எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்லோகம் கிடைக்குமான்னு பார்த்து நடுவுல இருந்து எங்கேயாவது முன்ன பின்ன விட்டுட்டு நடுவுல ஒண்ணு எடுத்துட்டு அதுவும் மகாபாரதத்துல இருந்து எடுத்துட்டு அதை இங்க கொண்டு வந்து சொன்னாக்க இப்ப என்ன ஆயிடுதுனாக்க இவ மகாபாரதம் படிச்சுவா, இவ ராமாயணம் படிச்சுவா, இவ 6 சமஸ்கிருத வாக்கியானம் படிச்சுவா அப்படின்னு அவர்கள் தங்களையே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது, மக்களும் அதை உண்மைன்னு நம்பிடும். இன்னொரு விஷயம், நான் இதுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் தான் இருந்தாலும் சொல்றேன். இந்த சுவாமியே வேதாந்த தேசிகன் ஒரு சினிமா எடுத்தார் படம், தேசிகனுடைய சரித்திரத்தை பத்தி. நம்ம பூர்வர்கள்ட்ட எல்லாம் தேசிகனை பத்தி கேட்கும்போது அவருக்கு இருந்த தனம் அப்படிங்கிறது வித்யா தனம் தான். அது எடுத்தது இவர் இல்லன்னு நினைக்கிறேன். அடுத்து அது எடுத்து அனந்த பத்மநாப சுவாமின்னு நினைக்கிறேன். இவரும் எடுத்திருக்கார் வேதாந்த தேசிகன். இவர் ஸ்வயம் தேசிகன் ஆக்ட் பண்ணியிருக்காரு அதுல. எனக்கு தெரியல அது. எடுத்திருக்கார். அப்ப பெரியவர்கள் சொன்னது வித்யா தனம் தான் வேதாந்த தேசிகனுடைய தனம். அவர்கிட்ட நிறைய தனம் இருந்ததுன்னு சொன்னா வித்தை இருந்ததுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஏன்னா வேதாந்த தேசிகனை பத்தி சொல்லும் போது கிழிஞ்ச வேஷ்டியை தச்சுட்டு இருப்பார் சுவாமி அப்படின்லாம் சொல்லு. கிழிச்சல் வஸ்திரம் உறுத்தி கூடாதுன்னாலும் அந்த அளவுக்கு பொருள் அவர் துக்ஷமா மதிச்சவர்னு சொல்றான். பிக்ஷையில பொற்காசு வந்துடும், தர்பை எடுத்து தள்ளி விட்டுருவர். தள்ளி விட்டுட்டு தான் இந்த பொற்காசு இதெல்லாம் புழுக்கு சமமானது, இது நமக்கு வேண்டாம்னு சொல்லி சுத்தமான உஞ்சவிருத்தி தண்டுலத்தை மட்டும் ஆத்துக்காரிட்டு கொடுத்து சமையல் பண்ண சொல்லி பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணினான்னு பாக்குறோம். இது உண்மை சரித்திரம். இந்த சுவாமி இடத்துல நான் ரொம்ப வியப்பா பாக்குறது பெருசு பெருசா ஜரிக வஸ்திரம். வேதாந்த தேசிகர் இவ்வளவு பெருசு தோடா போட்டு இருப்பார். ஆனா அதே தேசிகர் அதே சினிமால ஒரு இடத்துல திக்விஜய யாத்திரை போகும்போது கொஞ்சம் கொள்ளு இருக்குமாறு ஒரு வைஷ்யன்ட்ட போய் பிக்ஷை கேட்பார். இங்கேயும் இவ்வளவு தங்கத்தை போட்டுருக்கவர் எதுக்கு பிக்ஷை ஏந்தணும் இல்லையா? இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சாமானியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இது.
இப்ப நம்ம சுவாமி எம்பெருமானாருக்கு பலவிதமான பூஷணங்களை நம்ம என்ன சாத்துறோம், சொல்ல வரோம் பலவிதமான என்ன சொல்ல பூஷணங்களை வரோம்னாக்க அச்சாத்திருமேனிக்கு சாத்தி அனுபவிக்கிறோம்னா அது விஷயம் வேற. நடந்ததை நாம சரித்திரமா எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேதாந்த தேசியன் பெருசு பெருசா இப்படி இப்படி எல்லாம் போட்டு பெரிய மயில்கண் வேஷ்டி ஜருக வேஷ்டி எல்லாம் உடுத்திட்டு அவர் போய் பிக்ஷை வாங்கினாருன்னா இதை சொல்லுங்க. ஒரு நாஸ்திகவாதி இதை பாக்கலாம், யோசிப்பனா மாட்டானா? ஆஸ்திகன் நானே யோசிக்கிறேனே இதை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இயல்பா எடுக்கும் போது நம் கண் முன்னாலேயே முரணா தெரிகிறது. அப்ப இந்த மாதிரி சாஸ்திரங்களை வாசிக்கும் போதுதான் இவர்கள் புஸ்தகத்துல எந்த அளவுக்கு முரண்பாடு இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. அதனால நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. கலிகாலத்துல நாம தான் யாருக்கிட்ட இருந்து கேட்கிறோம், என்ன கேட்கிறோம், அது முன்ன சொன்னா போல மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது புரியணும். அதுதான் பகுத்தறிவே தவிர இவங்க இன்னைக்கு பேசுற பகுத்தறிவு எல்லாம் பகுத்தறிவு கிடையாது. பொருள் ஆறு வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அப்பொருள் மெய்ப்பொருள்ன்றது நம்மளுடைய ஞானத்தை வச்சுன்னு நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு தெரியாமல் பெரியோர் என்னங்கிறத பார்த்தோம்னா நமக்கே புரிஞ்சிடும். தன்னெஞ்சில் உபதேச வார்த்தை என்பர் மூர்க்கராவார்னு மாமுனிகள் ரொம்ப ஆச்சரியமா நமக்கே சொல்லி கொடுத்திருக்கா. அப்படிதான் சொல்லி வளர்த்திருக்கா. பூர்வர்களுடைய பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே. மூர்க்கன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு மூர்க்கன்ற வார்த்தைக்கு இன்னைக்கு அர்த்தம் தெரியாது நிறைய பேருக்கு. முட்டாள்னு அர்த்தம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? மூர்க்கவாதம்னு சொல்றோம் இல்லையா? இங்கிலீஷ்ல என்ன? அது இங்கிலீஷ்ல சொல்லணுமே, முட்டாள்னு சொன்னா போறாது, இங்கிலீஷ்ல சொல்லணுமே, அப்பதானே எல்லாருக்குமே புரியும். இங்கிலீஷ்ல சொன்னாக்க இடியட்னு பேரு, இடியட்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு முட்டாள் இடியட்னு சொன்னாக்க நாம வந்து அபியூஸ் பண்றோம்னு நம்மள வைக்கிற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொன்னு நான் சொல்ற, திருப்பி விஷயத்துக்கு வருவோம். 11,000 வருஷங்கள் ராமர் வாழ்ந்தார்கள். இப்ப நான் கேட்கிறேன், அதையே அவர்கள் சொல்ற ஒரு வருஷம் வந்து ஒரு நாள் ஒரு வருஷமா பெருக்கினான்னு சொன்னாக்க ராமர் காட்டுக்கு எத்தனை வருஷம் போனார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும். அதுக்கு 16 வருஷம் போனாரா, 14 நாள் போனாரா? 14 நாள் போனார் அப்படின்னா சீதை எத்தனை நாள் லங்கையில இருந்தா, எத்தனை நாள்ல பாலம் கட்டப்பட்டது, வாலி யுத்தம் எத்தனை நாள்ல நடந்தது, எல்லாத்தையுமே இதே ஃபார்முலா வச்சு அவ ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்ப இந்த போல பல இடங்கள்ல பல நாட்குறிப்புகளை வால்மீகி மகரிஷி சொல்லியிருக்கார். வால்மீகி மகரிஷி சொன்னது சத்தியம், உண்மை என்று சொல்லுவார்களே, ஆனால் அவர்கள் இந்த கால கணக்கு, வால்மீகி சொன்ன இந்த கால கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஊனோ சோடச வருஷா மேராமஹான்னு அவர் சொல்றார். அப்ப அவர் 16 வயசா ராமருக்கு, அதாவது ராமருக்கு 16 வயது கூட ஆகவில்லைன்னு தசரதன் விஸ்வாமித்திரிட்ட சொல்றார். விஸ்வாமித்திரர் வந்து கேட்கிறார், தசரதா உன் பிள்ளைகளை என்னோட அனுப்பு, ராட்சசர்கள் என்ன தொந்தரவு பண்றா அப்படின்னு கேட்கும்போது தசரதன் சொல்றான், 16 வயது கூட நிரும்பாத இந்த குழந்தைய கேட்கிறீங்களே, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து ராமனை பிரிய மனசு இல்லை. எப்படி விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டாக்கா அவர் கோவப்பட்டுருவாரோன்னு அவருக்கு பயம். அதனால அவர் வந்து என்ன சொல்றாரு, 16 வயசு நிரம்பலன்னு ஏன் சொன்னார்னாக்க, 16 வயசு ஆகாத குழந்தைங்களை போருக்கு அனுப்ப மாட்டான் தர்மத்துல. அதனால அவர் அப்படி சொல்லி பாக்குறார். அப்போ சொல்றார் 16 வயது கூட நிரம்பாத ராமன் சொல்றார். அப்போ அந்த இடத்துல என்ன, 16 நாள் நிரம்பாத ராமன் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? சீதை வந்து வனவாசத்துல இருந்தப்போ சொல்லுங்க. மகாபாரதத்துல தர்மிஷ்டர்களை பத்தி சொன்ன ஒரு விஷயத்த, அந்த வார்த்தைக்கு பொருளை அப்படியே எடுத்துட்டு வந்து ராமாயணத்துல அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலாவை வச்சு ராமாயணத்தை பூரா நான் டெரிவேட் பண்றேன்னா இது அடிப்படையிலேயே தப்பா இருக்கு. முதல்ல வால்மீகி எங்கேயும் இப்படி சொல்லியிருக்காரா? முதல்ல நான், அதாவது உவே சுவாமிநாத ஐயர் ஒரு புஸ்தகத்தை எழுதுறாருன்னா முதல்ல தன்னுடைய ஆசிரியரை பத்தி ஒரு குறிப்பு எழுதிடுவார். நான் எங்கெல்லாம் ஆசிரியர்னு சொல்றேனோ அந்த இடத்துலலாம் இப்படிப்பட்டவருடைய பெயரையும் இவருடைய குணங்களையும் மனதில் கொள்ள வேண்டியது அப்படின்னு எழுதிடுவார். இத்தனாயிரம் ஸ்லோகம் பண்ண தெரிஞ்ச வால்மீகிக்கு ஒரு ஃபார்முலாப்பா இது, எங்கெல்லாம் நான் வருஷம் சொல்றேனோ அதெல்லாம் நாள்னு கணக்கு பண்ணிக்கோன்னு எங்கேயோ ஒரு வாரத்துல குறிப்பு எழுதி வச்சிருக்காரோ? பாரதத்துல ஒரு இவர்களுடைய கணக்கே, இவர்களுடைய ஃபார்முலாவையே வச்சிருந்தா கூட அவர்களாலேயே இந்த விஷயங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்றது. இது என்ன ப்ராப்ளம்னா, சாமானிய மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பாவம், அவர்கள் எல்லாம் படிக்கல. வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வரவாவா நிறைய பேர் இவர்கள் சொல்றது அப்படியே சத்தியம். அதுவாவே போராளேன்னு எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு அதுவாது போராளேன்னு சந்தோஷம், அதை நான் வரவேற்கிறேன். நீங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது போன்றது ரொம்ப சந்தோஷம். அது இருக்கட்டும், அவர்களை நம்ம வந்து குறை சொல்ல வேண்டியதில்லை. அவர்களை சரி பண்ண வேண்டியதற்காகத்தான் இத்தனை முயற்சியும் நாம செய்யறதுக்கான இந்த காணொளிகள், பெரியவாளோட பேசி கேட்கறது எல்லாமே. இதுல கருணாகராச்சாரிய சோமர் ஒன்று சொன்னார், அப்ப பேசினது கேட்டு தெரியல. துணியை வாங்கணும்னாக்கா மீட்டர்ல அணக்கணும்னு சொன்னார்.
அதையே கொஞ்சம் நம்ம தள்ளி பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சிருக்க மாட்டா. சில பேருக்கு சரியா அந்த ஆடியோ இல்லைனால அவர் என்ன சொன்னான்னு நான் திருப்பி சொல்றேன். ஒருவன் துணிய வாங்குறான்னா அதை அளக்கிறது மீட்டர்லயோ அடியிலயோ அளக்கணும். ஒருத்தன் அரிசி வாங்குறான்னா அதை கிலோல அளக்கணும். ஒருத்தன் பால் தயிர் வாங்குறான், எண்ணெய் வாங்குறான்னா அதை லிட்டர்ல அளக்கணும். நான் எனக்கு வேணுங்கிற போல நான் துணியை வந்து லிட்டர்ல வாங்கிட்டு, பாலை வந்து கிலோல வாங்கிட்டு, அரிசியை மீட்டர்ல வாங்குறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு, என்னுடைய கணக்கு நான் என்னுடைய மீட்டர் இதுதான் அப்படின்னு சொன்னா இதை உலகம் ஏற்குமா அப்படிங்கிறத உலகத்தார் சிந்திக்க வேண்டும். அதாவது ஒரு காலகட்டத்தையும் இத்திஹாச புராணங்கள் காலம்னா என்னன்னு முதல்ல சொல்றது. இது இத்தனை வருடங்கள் உடையதுன்னு சொல்றது. அந்த வருடங்கள் உடையதுன்னு சொல்லிட்டதுக்கு பிறகுதான் அதை ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் இப்படி இத்தனை வருஷம் ஆயிருக்குன்றது முதல்ல சொன்ன புராணங்களுடைய பஞ்ச லட்சணத்தை ஒரு லட்சணம் அந்த மன்மந்திராணிச்சேன்னு சொல்றச்ச அந்த மன்மந்திரங்கள் எப்படி எப்படி சிருஷ்டி உருவாயின்றது ஆரம்பிச்சு அதுல இருந்து எல்லாம் சொல்லி இந்த கால வரையறையை சொல்லி இந்த கேலண்டர் தான் மீட்டர்ப்பா, இதான்ப்பா அவனுடைய ஸ்கேல் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயத்தை சொல்றான் இல்லையா? இதுவே இவரே கூட இதுக்கு முன்னால உபன்யாசங்கள் எல்லாம் பண்ணும்போது பூஹு புவஹா சுவஹான்னு ஆரம்பிச்சு பிரம்மாவுக்கு ஒரு பகல்னா நமக்கு என்ன பிரம்மா இதெல்லாம் விஸ்தாரமா சொல்லி கால கணக்கெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் திடீர்னு இப்போ சமீப காலமா ஏன் இப்படியே மாறிட்டாருங்கிறது தெரியல. லௌகிகத்துல ஒரு பெரிய அதாவது இப்ப நான் பிட்ஸ்பில்லானில படிச்சிருக்கேன், டாக்டரேட் வாங்கியிருக்கேன், சிஏல கோல்டு மெடல், இப்படிப்பட்டவர்கள்லாம் இதை பேசுறார்களேன்னு மக்கள் அதை ரொம்ப ஆணித்தனமா நம்புறார்கள். அதுதான் இவர் ஏதோ சாமி கும்பிடுறவர் சாமியார்னு நினைச்சுக்காதீங்கப்பா. லௌகிகத்துல இன்னைக்கு இருக்கிற படிப்புல உச்சத்தை தொட்டுட்டு வந்து இதையும் பார்த்துட்டு பேசுறார். இப்ப ரெண்டுமே இவருக்கு நன்னா தெரியும். இவர் சொன்னா அது கண்டிப்பா உண்மையாத்தான் இருக்கும். இப்படி ஒரு நம்பிக்கை பலதரப்பான இளைஞர்களுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது அந்த பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் என்னுடைய ஒரு வேண்டுகோள். சரிதான், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துட்டேன், உங்களுடைய படிப்புகளுக்கு இடைஞ்சலா நான் தொந்தரவு பண்ணிட்டேன். இருந்தாலும் இது உங்களுடைய ஒரு மாணவன் என்கிற முறையிலே இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் பெரியோர்களிடம் எப்படி விஷயத்தை கற்றீர்கள், அதற்கு எத்தனை முயற்சிகள் எடுத்தீர்கள், அதுல எத்தனை நீங்க பலன் அடைஞ்சீர்கள் அப்படின்றது ஒரு 30 வயது இளைஞன் மனம் இருந்தால் எவ்வளவு அதிகரிக்க முடியும் என்பதை திரு பாலாஜி சுவாமி மூலமாக நானும் கத்துக்கிறேன். எனக்கு 54 வயசா இருந்தாலும் எனக்கு வயசுல பாதி கிட்டதான் இருந்தாலும் இவர்களை போன்றவர்களை பார்த்து நானும் கற்றுக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறேன். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, சின்ன வயசுல சரியாக கத்துக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமாக போகிறது. பெற்றோர்கள் தங்களுக்கு தெரியலன்றதுனால யூடியூப்ல பார்த்து யாரோ சொல்றதை வச்சுட்டு சொன்னாக்க வரும் சந்ததியினர் திக்கு தெரியாமல் போவார்கள். அதனால எல்லாத்தையும் நான் பிரார்த்தனை பண்றது, எந்த சம்பிரதாயத்தவர்களா இருந்தாலும் அவர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்றது ஒன்னே ஒண்ணுதான், அவரவர்கள் சம்பிரதாய ஆச்சாரியனை சென்று இதற்கு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னா தவறான ஒரு கருத்து, அவங்கெல்லாம் பெரியவா, அவெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரியவா, நேஷனல் டிவியில இங்க இருக்கிற பெரிய சாணக்கியா போன்ற பெரிய பெரிய டிவில எல்லாம் அப்படி நான் இன்டர்வியூ தரேன்னு சொன்னா எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு செல்வாக்கு உடையவர்கள். நாரதகான சபா போன்ற பெரிய சபாவை ஒரு ராத்திரிக்கு வாடகைக்கு எடுக்கணும்னா எவ்வளவு லட்சம் ரூபாய் செலவாகும்னு அது வாடகைக்கு எடுத்தவாளுக்கு தெரியும். அதுல ஆடிட்டர், சங்கீத வித்வான்கள், அப்புறம் ஊடகவியலாளர்கள், அப்புறம் நேஷனல் டிவியில பேசுறவர், கோட் சூட் போட்டு இருக்கிறவர், அப்புறம் அண்ணாமலை, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் லாயர், இவர்களெல்லாம் வரவழிச்சு அதுக்கப்புறம் அதுலயே அந்த இதுலயே சொல்றார், வெளிநாடுகளில் இருந்து பலர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட செல்வாக்குடையவர்களாக நாம் இல்லை. ஆனா இந்த யூடியூபோட வரப்பிரசாதம் என்னன்னாக்க, நாமளை போன்றவர்களும் இதை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. என்னன்னா பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், நீங்க சொன்னதுலாம் அத்தனை பேரும் பேர் சொல்லியிருக்கீங்க, அத்தனை பேரும் போற்றத்தக்கவர்கள், வணங்கத்தக்கவர்கள், அவர்களிடம் அடிபணிந்து கைங்கரியம் பண்ணி நம்ம கத்துக்க வேண்டியவா. அவர்களை போன்ற ஏராளமான ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான வித்வான்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் யாருமே பேட்டி எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா டிஆர்பி கிடைக்காது. நீங்க சொன்னா போல கழுத்துல சங்க செயின், கையில தோடா இது கங்கணம் இதெல்லாம் போட்டுண்டு ஜிகினாவா சட்டைய போட்டுண்டு கழுத்துல ஒரு தன்னுடைய புத்தகத்தையே ஒரு மாலையா போட்டுண்டு உக்காந்துண்டு ஆங்கிலத்திலே பேசக்கூடியவர்களாக இருந்தால் அது நேஷனல் டிவி, எல்லா டிவிக்கும் அது பிடிக்கும், அதனால அது போறது. இருந்தாலும்
பகவத் கிருபை நமக்கு உண்டு என்பது நம்மளுடைய அனுபவம். ஏன்னா இத்தனை மக்களுடைய நாம ஏதோ யூடியூப் சேனல் ஒன்று இன்னைக்கோ ஒரு ஓட்டம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்டக்க வந்துட்டா, எப்படி வந்தாலும் எனக்கே தெரியாது. 0ல இருந்து ஆரம்பிச்சோம், சரியா? இத்தனை பேரு இதை பார்க்கறாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இதையும் பார்ப்பதற்கு மனிதர்கள் உள்ளனர். அப்போ அவர்களுக்காக இந்த பிரயத்தனப்படுறோம். நாமோ இத எது பால் எது தண்ணீர் என்று தெரிந்து கொண்டு அன்னப்பறவையை போலே தண்ணீரை விலக்கி பாலை எடுத்துக்கொண்டு உஜ்ஜீவனத்திற்காக வாழ்க்கையிலே மேம்படுவதற்காக இந்த முயற்சியை ஒழிய மற்றவர்கள் எதை என்ன பேசினா என்ன, நாஸ்திகர்கள் பேசுவதை ஒதுக்குவது போல இந்த ஆஸ்திக நாஸ்திகர்கள் பேசுவதையும் நாம் ஒதுக்க வேண்டும். ஆஸ்திக நாஸ்திகர்கள் யார் என்று கண்டுபிடிப்பது மிகவும் 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 கடினம். நாஸ்திகர்கள் கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப சுலபம். நம்ம எல்லா இடத்துலையும் தெரியுது. சனாதன ஒழிய டெங்கு அப்படின்னு சொல்றவாள் நாஸ்திகா நமக்கு நல்லாவே தெரியும். ஆஸ்திக வேஷத்திலே நாஸ்திகர்களாக இருப்பவர்கள் அவர்கள் யாருன்னாக்க, ராமர் 7000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தார், பாத்தியா நான் கண்டுபிடிச்சேன். சேது சமுத்திரம் இருக்கு பாரு, அது இப்பதான் கண்டுபிடிச்சாங்க, நாசால கண்டுபிடிச்சு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னா கரெக்ட் தான். பிக் பேங் தியரிக்கு அப்புறம் தான் உயிரே வந்தது, அதுக்கு முன்னாடி உலகத்துல உயிரே கிடையாது. அப்புறம் டைனோசர்ல பூர்வர்கள் சொன்னதை நிரூபிக்கிறதுக்கு பாடுபடுறோமோ இல்லையோ, பிக் பேங் தியரிய எப்படியாவது உண்மைன்னு காட்டுறதுக்காக எப்பாடுபட்டாவது சாஸ்திரங்கள் எங்கேயோ ஓரத்துல இதுக்கு ஒரு பிரமாணம் இருக்காதான்னு இன்னும் தேடிட்டு இருக்கோம். இன்னும் தேடிட்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமை நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இவர்களை ஆதரிக்கிறவர்களை ஆதரிக்க வேண்டாம்னு நான் சொல்லல, அவர்களை நான் அவர்கள் மீது பொறாமையினால சொல்லல. ஆனா சொல்லக்கூடிய அவர்களுடைய கருத்துக்கள் சம்பிரதாயத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் உண்மைக்கும் புறம்பாக இருக்கிறது. அதாவது பகுத்தறிவுக்கும் விரோதமாக இருக்கிறது. அதனால இந்த 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 எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சொல்றது, அவர்கிட்ட நாமளே ஒரு அறிவுரையில ஒரு பிரார்த்தனைனே வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நாம பண்ற இதே வேலைய அந்த சுவாமி ஒவ்வொருத்தட்டியா போய் இந்த மாதிரி நான் புஸ்தகம் போட்டிருக்கேன்னு ஸ்ரீமதஸ்த ஆச்சாரியர்கள், இன்னைக்கு இருக்கிற பிரசித்தமான உபன்யாசகர்கள், வேத வித்வான்கள் எல்லாத்தையும் போய் உட்கார்ந்து இது நீங்க சரிதான்னு சொல்லி என்கிட்ட சொல்லி காட்டுவோன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு அப்ரூவல் வாங்கிட்டாருன்னா நமக்கு வேலை மிச்சம். ஆமா, அத்தனை பேர் ஒத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? அப்படிங்கறத தான் போட்டது சரிதாங்கிறத தானே சொல்லாமல் மகாச்சாரியர்களை கொண்டு அவர் நான் துஷ்யந்த் எழுதியிருக்கிறது சரிதான் எல்லா ஆச்சாரிய புருஷர்களையும் சொல்லிட்டாருன்னா நாமளும் விழுந்து சேவிச்சிடுவோம். அவ்வளவுதான். சரிதான், ரொம்ப சந்தோஷம். அதனால இப்ப இதை முடிச்சுக்கிறதுக்காக ஸ்ரீ பாலாஜி சுவாமியோடைய ஸ்மிருதி அப்படிங்கிற அந்த சேனல்ல தயவு செஞ்சு எல்லாரும் போய் பாருங்கோ, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இது சப்ஸ்கிரைப் பண்றது அவருடைய ஃபேன் பேஸ் சேர்ந்துக்கிறதுக்காக இல்ல, படித்தவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்வதற்காக. நீங்க அப்படியே ஏத்துக்கணும்னு கூட நான் சொல்லல, இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். இதுதான் இது வம்சாவளியாக பரம்பரையாக நம்முடைய பாரம்பரியப்படியாக படித்து அதிலே தேர்ச்சி பெற்று அப்படி சொல்லக்கூடியவர்கள். இவர்களை போன்ற பாலாஜி சுவாமியை போன்ற இன்னும் சிலரை நான் நேர்காணல் செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். இது முதல் முயற்சி. என்னுடைய சேனல்லே தான் முதல் பேட்டின்னு நினைக்கிறேன். இது 2வது பேட்டி சொல்ல போனா. ஏன்னா முதல்ல ஸ்ரீரங்க யானை பாகனை ஒரு பேட்டி எடுத்தேன், அப்புறம் இப்போ உங்களை தான் எடுக்கிறேன். இது இன்னும் பெருசாக்கணும்னு என்னுடைய ஆசை. இன்னும் நிறைய பேரை வெளியில கொண்டு வரணும். ஏன்னா இந்த 1-2 பேர் தன்னை வெளியில காமிச்சுக்கிறதுனால மற்ற யாருமே இல்லை என்று மனிதர்கள் நினைத்து விட்டு தங்களுக்கு வேறு வழி இல்லை என்று நினைக்க கூடாது என்பதற்காக எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய தொலைபேசியிலோ இமெயிலையோ தொடர்பு கொள்ளலாம். எல்லாரும் உங்களுக்கு தெரியும், கமெண்ட்ல கூட நீங்க போடலாம், எக்ஸ் தளத்திலையும் பார்க்கலாம். எல்லாத்தையும் நீங்க பார்த்து என்ன கேட்டாக்க எனக்கு தெரிஞ்ச யாராவது 4 பேர்கிட்ட நான் சொல்லி கொடுப்பேன். இவர்கிட்ட உங்க ஊர் பக்கத்துல இவர் இருக்கார், இவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவேன். எப்படி நான் கேட்கிறேனோ பல பேரை போய் கேட்டனோ அதே போல நீங்களும் பல பேரை கேளுங்க. நீங்க எல்லாம் பப்ளிஷ் எல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பல பேரை கேட்டு நீங்கள் கேட்டதை பெரியவர்களிடம் கேட்டதை இன்னும் பல பேர்கிட்ட பகிர்ந்து அப்படின்றத அது ஒரு பிரார்த்தனையாக வச்சுட்டு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே என்று சொல்லி எல்லாருக்கும் விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீராம்.